வெல்கம் டு அவர் கைசன் ப்ரெசன்டேஷன். நாங்கள் டைட்டன் கம்பெனி லிமிடெட் வாட்ச் கேஸ் பிளான் கோயம்புத்தூர்லேருந்து சிசிக்யூசி 2021க்காக ப்ரெசென்ட் பண்ணுறோம். ஸோ டைட்டன் கம்பெனிங்கிறது டாடா அண்ட் டெட்கோவோட ஜாயிண்ட் வெஞ்சராக ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. இன்னைக்கு டைட்டன் தான் வேர்ல்ட்ஸ் 5th லார்ஜஸ்ட் வாட்ச் மேனுஃபேக்சரராக இருக்குது. ஸோ எங்கள் டைட்டன் கம்பெனியோட விஷன் அண்ட் மிஷன் ஸ்டேட்மெண்ட் இதுதான். ஸோ டைட்டனோட மேஜர் பிஸ்னஸ் என்னன்னு பார்த்தோம்னா வாட்சஸ் அண்ட் ஆக்சசரிஸ், ஜுவல்லரி, ப்ரிசிஷன் இன்ஜினியரிங், ப்ரிஸ்கிரிப்ஷன் ஐவர். இதில் நாங்கள் என்னன்னு பார்த்தோம்னா வாட்சஸ் அண்ட் ஆக்சசரிஸ்லேருந்து வரும். எங்கள் பிளான்ட் வந்து கோயம்புத்தூரில் இருக்க வாட்ச் கேஸ் பிளான்ட். இது வந்து 2014 ஸ்டார்ட் பண்ண பிளான்ட். நாங்கள் வந்து மேஜராக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பேக் கவர் மேனுஃபேக்சரிங் அண்ட் கேஸ் சென்டர் மேனுஃபேக்சரிங்காக பண்ணுறோம். டெக்னிக்கல் டைப் வந்து இந்த பிளான்ட் வந்து சீகோ எஸ்இசியோட ஒரு டெக்னிக்கல் டைப் இருந்துச்சு. ஸோ ஒரு வாட்ச் எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் இன்சைட்ஸில் இருக்க காம்பனண்ட் இதுதான். இதில் எஸ்எஸ் கேஸ் பிளான்ட்டோட ஸ்கோப் எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பேக் கவர், கேஸ் சென்டர் அண்ட் பெசல் ரிங், இந்த மூணு தான் எஸ்எஸ் கேஸ் பிளான்ட்டில் பண்ணுற ப்ராடக்ட்ஸ். ஸோ இப்போ இந்த ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளத்தை சார்ட் அவுட் பண்ணுறதுக்காக நாங்கள் ஃபார்ம் பண்ண டீம் பேர் வந்து மெயின் மேக். டீம் மெம்பர்ஸ் யாருன்னு பார்த்தோம்னா சுரேஷ் அண்ட் மெஷின் சீனிவாசன் ஆஃப் மெஷின் ஷாப் அண்ட் பரத கம்பெனிஸ் ஆஃப் மெயின்டெனன்ஸ். நாங்கள் இது வரைக்கும் 2 மீட்டிங் அட்டன் வச்சிருக்கோம் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக. ஸோ செலெக்ஷன் ஆஃப் ப்ராப்ளம், ப்ராஜெக்ட் டைட்டில் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா த்ரெட்மில்லிங் ப்ரோக்ராம் கிரியேஷன் டைம் ரிடக்ஷன். டோட்டலாக ஒரு என்சி ப்ரோக்ராமை கிரியேட் பண்ணுறதுக்கு 124 மினிட்ஸ் ஆகுது அப்படின்னா அதில் த்ரெட்மில்லிங் ப்ரோக்ராம்க்கு மட்டும் 110 மினிட்ஸ் ஆகுது. மற்ற 2 ஆப்ரேஷன் கேஸ் பைப் ஹோல் ட்ரில்லிங் அண்ட் ஸ்ப்ரிங் பார் ஹோல் ட்ரில்லிங்கோட டோட்டல் டைமே பார்த்தோம்னா 14 மினிட்ஸ் தான். ஸோ இந்த 124 மினிட்ஸோட 88% என்னன்னு பார்த்தோம்னா த்ரெட்மில்லிங்லேயே வருது. 88% எப்படி அட்டாக் பண்ணுறதுன்னு பார்க்குறப்ப தான் டாப் மேனேஜ்மெண்ட் எங்களுக்கு இந்த ப்ராப்ளத்தை கொடுத்து சால்வ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்காக நாங்கள் ஒரு மைல்ஸ்டோன் சார்ட் போட்டோம். மார்ச்சில் ஆரம்பித்து மேலே முடிகிற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருந்தோம் 3 மந்த்ஸில் இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ப்ராப்ளத்தை டிஃபைன் பண்ணுறதுக்கு எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா டோட்டலாக ஒரு இதுதான் வாட்ச் கேஸ் மேனுஃபேக்சரிங்கோட ப்ராசஸ் ஃப்ளோ. ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் கான்செப்ட் டிசைனில் ஸ்டார்ட் ஆகி வாட்ச் அசம்பிளியில் போய் எண்ட் ஆகும். இதில் நம்ம ஃபோக்கஸ் ஏரியா வந்து மெஷினிங்கில் தான். சிஎன்சி டர்னிங், மில்லிங் அண்ட் ட்ரில்லிங் நடக்கும் இங்கே. ஸோ மெஷின் ஷாப்போட இன்புட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரெஸ் பிளாங்க்லேருந்து வரும். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கிறது 1044 அப்படின்ற மாடல். ஸோ இந்த 1044 முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரெஸ் பிளாங்க் வந்துச்சு அப்படின்னா அதில் மேஜராக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்ப்ரிங் பார் ஹோல் ட்ரில்லிங்னு ஒன்று பண்ணுவோம். அது ட்ராப் ஃபிக்ஸ் பண்ண யூஸ் ஆகும். அடுத்து கேஸ் பைப் ஹோல் ட்ரில்லிங், இது கிரவுண்ட் ஃபிக்ஸிங்க்கு யூஸ் ஆகும். இது வந்து ட்ரில்லிங் ஆப்ரேஷன். இதுக்கு அடுத்து த்ரெட் மில்லிங் ஆப்ரேஷன் அப்படின்ற ஒன்று யூஸ் ஆகும். இந்த த்ரெட் மில்லிங் ஆப்ரேஷன் தான் நம்மளோட ஃபோக்கஸ் ஏரியா கரண்ட்டாக. ஸோ இந்த த்ரெட்மில்லிங் ஆப்ரேஷன் எதுக்கு யூஸ் ஆகும்னா பேக் கவரை இந்த மாதிரி கேஸ் சென்டரில் அசம்பிள் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். ஸோ த்ரெட்மில்லிங் ஆப்ரேஷன் இந்த மாதிரி ப்ராசஸ் ஃப்ளோவில் தான் நடக்கும். ஃபஸ்ட்டு த்ரெட் டூல் உள்ளே போகும். உள்ளே போனதுக்கப்புறம் இன்டர்போலேட் ஆகிட்டு வெளியே வரப்போ நமக்கு த்ரெட்டிங் ஃபார்ம் ஆயிருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டூல் வந்து M1.2x0.25. இதோட மேட்ச் ஸ்டிக்கோட கம்பேர் பண்ணோம்னா ஒரு சைஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ ப்ராசஸ் ஏரியா ஃப்ளோ டயக்ராம் என்னன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் த்ரெட்மில்லிங் ப்ராசஸ் வந்து த்ரெட்மில்லிங் ஆப்ரேஷன், மெஷின் வந்து மைக்ரான் சிஎன்சி. இதில் நியூ என்சி ப்ரோக்ராம் கிரியேஷன் தான் நம்மளோட ஃபோக்கஸ் ஏரியா. அதில் ஒரு நியூ என்சி ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் ஒர்க் கோஆர்டினேட் வேணும். ஒர்க் கோஆர்டினேட்டுங்கிறது எக்ஸ் அண்ட் ஒய் பாயிண்ட்ஸ் தான். நெக்ஸ்ட் டூல் டேட்டா இன்புட். இதில் வந்து நமக்கு டூலோட டயா என்ன, லென்த் என்னங்கிறது நம்ம இன்புட் பண்ணணும். ப்ளஸ் டூலோட நம்பர் என்னங்கிறது. நெக்ஸ்ட் வந்து மோஷன் ப்ரோக்ராம் கிரியேஷன், இது ஜிஎன்எம் கோட். இதுதான் இப்போ இந்த மோஷன் ப்ரோக்ராம் கிரியேஷன் தான் நம்மளோட ப்ராப்ளம் ஏரியா. ஸோ கரண்ட்டாக இப்போ இது மினியேச்சர் டூல் அப்படின்றனால 2 பாஸ் யூஸ் பண்ணுறாங்க. இந்த 2 பாஸ் வந்து இந்த ஃபார்முலா ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா வச்சு கிரியேட் பண்ண ப்ரோக்ராம் வச்சு தான் இப்போ கரண்ட்டாக ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ப்ராப்ளம் வந்து இப்போ கரண்ட்டாக நமக்கு 110 மினிட்ஸ் ஆகுறத 9 மினிட்ஸில் நம்ம குறைக்கலாம் நம்ம டார்கெட் வச்சுருந்தோம். ஏன் 9 மினிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கரண்ட்டாக ஸ்ப்ரிங் பார் ஹோல் ட்ரில்லிங்கோட டைம் வந்து 9 மினிட்ஸ். ஸோ அந்த டைமுக்கு நம்ம ஏன் டார்கெட் பண்ணக்கூடாதுன்னு வச்சது தான் இந்த 9 மினிட்ஸ். ஸோ டோட்டலாக டேட்டா கலெக்ட் பண்ணோம். மைக்ரான் என்சி ப்ரோக்ராமில் வந்து ஒரு ஏப்ரல்லேருந்து மே வரையும் கலெக்ட் பண்ணதில் பார்த்தோம் அப்படின்னா 4 மாடலோட டேட்டா எடுத்ததில் ஆவரேஜாக 89%ஓட ப்ரோக்ராமிங் டைம் வந்து த்ரெட்மில்லிங் டைமாக தான் இருந்துச்சு. இது அனாலிசிஸ் பண்ணப்போ ஒய்வே அனாலிசிஸ் நம்ம பண்ணி பார்த்தப்ப கேட்ச்வேர்ட் என்ன வந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டட் ப்ரோக்ராமிங் அப்படின்றது வந்துச்சு. டெவலப்மெண்ட் ஆஃப் சொல்யூஷன். இந்த ஆட்டோமேட்டட் ப்ரோக்ராம் எடுக்கிறதுக்கோசம் நாங்கள் வந்து டீமோட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு 2 ஐடியாவை வந்து அரைவ் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஏன் த்ரெட்மில்லிங் ப்ரோக்ராம் வந்து கேம் சாஃப்ட்வேர்லேருந்து எடுக்கக்கூடாதுன்றதும், செகண்ட் ஐடியா வந்து வேறு ப்ரோக்ராம் கிரியேஷனை ஆன்லைன் சாஃப்ட்வேர்லேருந்து நம்ம ஏன் எடுக்கக்கூடாதுன்ட்டு எடுத்தோம் 2 ஐடியா. ஃபர்ஸ்ட் ஐடியா வந்து கேம் சாஃப்ட்வேர் மூலயமா ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணுறது. இதில் வந்து ப்ரோக்ராம் கிரியேஷன் வந்து பாசிபிளாக இருந்துச்சு. ஆனால் இந்த பர்டிகுலர் மிஷின் வந்து தாஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருந்ததுனால எங்களுக்கு போஸ்ட் ப்ராசஸர் வந்து கேம் சாஃப்ட்வேருக்கு சப்போர்ட் பண்ணலை. அதனால் இந்த ஐடியாவை எங்களால் எக்ஸிக்யூட் பண்ண முடியல. ஐடியா 2 வந்து இந்த த்ரெட்மில்லிங் ப்ரோக்ராமை ஏன் வந்து ஆன்லைனில் சம்மத சாஃப்ட்வேர் ஏதாவது அவைலபிளாக இருந்தால் ஏன் எடுக்கக்கூடாதுன்றதுக்கோசம் நாங்கள் ட்ரை பண்ணோம். அதில் வெர்கஸ் என்ற சாஃப்ட்வேரில் நாங்கள் எடுக்கும்போது ப்ரோக்ராமும் க்ரியேட் ஆச்சு, எங்களுக்கு ஆப்ரேஷன்ஸும் கிளியராக நடந்தது, எந்த ஒரு மிஷினில் ஸ்டாப்பேஜும் இல்லை.
இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா ஃபர்ஸ்ட் டைம் கிரியேட் பண்ணும்போது மட்டும் ஸ்கில் வந்து தேவைப்பட்டது, எஸ்ஓபி வந்து தேவைப்பட்டது. இந்த ரெண்டு ஐடியாவில் எங்களுக்கு வந்து வர்க்கர் சாஃப்ட்வேர்லேருந்து எடுக்கிற ப்ரோக்ராமிங் வந்து பார்த்தோன்னா அப்ளிகேஷன்லேயும் சரி டைமிங்லேயும் வந்து எங்களுக்கு குறைவாக இருந்ததுனால நாங்கள் இதையே வந்து எங்களோட ஃப்யூச்சருக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம். பிஃபோராக வந்து பார்த்தோன்னா நாங்கள் மேனுவலாக தான் வந்து ப்ரோக்ராம் வந்து ட்ரிக்னாமெட்ரி யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருந்தோம். இப்போ நாங்கள் வர்க்கர் சாஃப்ட்வேர் மூலயமா நாங்கள் இதை எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த வர்க்கர் சாஃப்ட்வேரில் எப்படி நாங்கள் ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணுறோன்ற ஒரு சிமுலேஷனை இப்போ நம்ம பார்க்கலாம். வர்க்கர் சாஃப்ட்வேரோட ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இது. இதில் நம்ம த்ரெட் மில்லிங் ப்ரோக்ராம் செலக்ட் பண்ணுறோம். இப்போ த்ரெட் மில்லிங் ப்ரோக்ராம்னும் போது நம்ம இன்டர்னல் ரைட் ஹேண்ட் த்ரெட் செய்கிறோம். ஐஎஸ்ஓமெட்ரிக்ஸ் ஸ்டாண்டர்ட் இது. பிட்ச் வந்து 0.25, த்ரெட் வந்து பார்த்தீங்கன்னா M1.2 × 0.25 பிட்சும், லென்த் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2.5 mm லென்த்துக்கு ஹோல்ட் பண்ணுறோம். மெட்டீரியல் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இதில் நம்ம வந்து பார்த்தோம்னா D1 டூலை யூஸ் பண்ணுறோம். வித் ப்ரீ ஹோலோட ஆப்ரேஷன் செய்கிறோம். கிளைண்ட் மில்லிங்லேயும் பாத் வந்து கண்டினியூஸான த்ரெட் பாத்தும் 2 பாஸு நம்ம வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணுறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு பாஸ் வந்து 75 கிராம் கட்டும் எடுக்குது. கிரேடு வந்து VTS. கட்டிங் ஸ்பீடு வந்து 75. RPM வந்து 26,000. ஃபீடு வந்து பார்த்தோங்கன்னா 20 மைக்ரான் வந்து பர் டூத்துக்கு எடுக்கிறோம். டூல் என்ட்ரி 30% ஃபீடும். ஆக்சஸோட ரிட்ராக்ஷன் வந்து 20 mm எடுக்கிறோம். இதை வந்து நம்ம மிட்சுபிஷி கண்ட்ரோலர் இல்லை எடுக்கிறோம். கோஆர்டினேட் வந்து பார்த்தீங்கன்னா பெரிபெரல் CNC. டூல் ஆஃப்செட் நம்பர், டூலோட ரேடியல் ஆஃப்செட் நம்பர். இதை எடுத்துட்டு இந்த டேட்டாஸ்லாம் கொடுக்கும்போது இதிலேருந்து நம்மளுக்கு ப்ரோக்ராமுக்கான டேட்டாஸ் ஃபுல்லும் வந்துடும். இது வந்து நம்மளோட கரண்ட் CNC ப்ரோக்ராம். பிஃபோர் மேனுவல் ப்ரோக்ராம் இங்கே இருக்குது. இது ஆஃப்டர் வர்க்கர் சாஃப்ட்வேர்லேருந்து எடுத்த ப்ரோக்ராம். ஜூலை 2000 பிஃபோராக நாங்கள் எடுத்த ப்ரோக்ராமுக்கான ஆவரேஜ் டைம் வந்து 112 நிமிஷம். இப்போது வர்க்கர் சாஃப்ட்வேர்லேருந்து இப்போ எடுக்கிற ப்ரோக்ராம் வந்து எங்களுக்கு ஆவரேஜாக வந்து 15 நிமிஷம் ஆகுது. இதில் ப்ரோக்ராமிங் டைம் வந்து 112லேருந்து 15 நிமிஷமாக குறைச்சிருக்கோம். 87% ரிடக்ஷன். ட்ரையல் ரிசல்ட்டில் எங்களோட டார்கெட் வந்து 9 மினிட்ஸாக வச்சுருந்தோம். இப்போ ஆக்சுவலாக வந்து 15 மினிட்ஸில் இதை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். பெனிஃபிட்ஸ்: ப்ரோக்ராம் டைமு 87.3% ரெடியூஸ் ஆகிருக்கு. இந்த ப்ரோக்ராமிங் டைம் குறைஞ்சதுனால எங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டி பிட்வீனில் மிஷினோட ஸ்டாப்பேஜ் எல்லாம் குறைஞ்சதுனால 10% வந்து நாங்கள் ப்ரொடக்டிவிட்டியை இதில் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். டேஞ்சபிள் பெனிஃபிட்டில் எம்ப்ளாயி மோரல் பூஸ்டர், கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமை நாங்கள் எங்களோட எல்லா ட்ரில்லிங் அண்ட் டேப்பிங் மாடலுக்கும் நாங்கள் வந்து ஹரிசாண்டலாக இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். மைல்ஸ்டோன் சார்ட்டோட பிளான் வர்சஸ் ஆக்சுவல். இது எங்களோட கெய்சன் ஷீட். இந்த கெய்சனை வந்து நாங்கள் KK பில்லரில் வந்து மேட்ச் பண்ணியிருக்கோம். ரிசல்ட் ஏரியா வந்து ப்ரொடக்டிவிட்டி. தேங்க்யூ.